நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டுடியோவில் எடுக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திருப்போம். அந்த படங்களை பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டாக பார்டர் ஒன்று அப்ளை பண்ணும். சரிங்களா? இந்த பார்டர் எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக எல்லாருமே பார்டர் எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லேயர் ஒரு டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. கீழே இருக்க லேயரை வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்க லேயர் இந்த மாதிரி சுருக்கி இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஒரே அளவு, இன்னும் ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு அளவு இருக்கும். சரிங்களா? நாலு பக்கமும் ஒரே அளவாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அந்த மாஸ்க் நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்னும் சில பேர் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ரூலர் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் இருக்கா, இந்த டூல் இப்படி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலரை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நியூ லேயர் போட்டுட்டு கலர் இந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு படம் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா படத்துக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூ லேயர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நியூ லேயர் வந்துடும். இப்போது Ctrl+A கொடுங்க. இந்த Ctrl+A கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மார்க் ஆகும். எதுக்காக இந்த மார்க்கிங் அப்படின்னா நார்மலாக நீங்கள் எடிட் போயிட்டு இந்த ஸ்டோக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு விழாது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா Ctrl+A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கிங்கில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டோக் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்குறது லொக்கேஷன், இன்சைட், சென்டர், அவுட் சைடு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இன்சைட்னா இந்த செலெக்ஷனுக்கு உள்ள நமக்கு வரும். சென்டர்னா செலெக்ஷனுக்கு இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி வரும். அவுட் சைடுனா இந்த செலெக்ஷனுக்கு அவுட் சைடு வரும். நமக்கு தேவை இந்த செலெக்ஷனுக்கு உள்ள பிக்சருக்கு தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்சைடு வச்சுக்கலாம். கலருங்கிறது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மேலே இந்த வித் அப்படிங்கிறதுல என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 1 இன்ச் வேணும். நான் அதனால் என்ன பண்ணுறேன், 1 போட்டு IN அப்படின்னு போட்டோம்னா 1 இன்ச் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா எனக்கு 1 இன்ச்சுக்கு இந்த பார்டர் வந்துடும். பார்டர் ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா 2 இன்ச்சுக்கு வைக்கணும். இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஓகே கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. Ctrl+Z ஒரு வாட்டி கொடுங்க, அது போயிடும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் போயிட்டு ஸ்டோக்கில் போயிட்டு 2 இன்ச்சஸ் நான் என்ன பண்ணுறேன் 2 போட்டு இன்ச்சஸ் IN அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. அழகாக உங்களுக்கு இந்த பார்டர் அப்படிங்கிறது அப்ளை ஆகிடும். இந்த பார்டர் அப்படிங்கிறது நீங்கள் என்ன தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 2 பக்கம் இல்லாமல் 4 பக்கமும் உங்களுக்கு ஒரே அளவாக தான் இருக்கும். இது நீங்கள் இந்த பிக்சருக்கு தான் இல்லை, நீங்கள் மேக்ஸி வச்சுருக்கலாம், இல்லை 12:8, 12:8, 10:15 இந்த மாதிரி லேமினேஷன், பேனர் சைஸு எந்த ஒரு சைஸு இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் ஒரே அளவாக உங்களால் வந்து இந்த பார்டர் அப்படிங்கிறத அப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த பார்டர் வந்து இதுதான் அளவு அப்படின்னு இல்லை. இப்போ இதுக்கு 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதை விட கொஞ்சம் சின்ன பிக்சராக இருந்தால் 1 இன்ச்சில் இந்த மாதிரி நம்மளுக்கு அகலமாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த சைஸுங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுங்க, சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. ஒருவேளை இப்போ நம்ம ஒரு பாஸ்போர்ட் பிக்சர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாஸ்க்கை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், பாஸ்போர்ட்டுக்கு கிராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த படத்தை பாஸ்போர்ட்டுக்கு நான் கிராப் பண்ணுறேன். பாஸ்போர்ட்லேயுமே நம்ம இந்த பார்டர் அவுட்ரு வைப்போம் பார்த்தீங்களா, அது கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த நியூ லேயர் எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் மாற்றுறதுக்காக தான் நியூ லேயர். சரிங்களா? இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதில் Ctrl+A கொடுக்குறேன், எடிட், இதில் ஸ்டோக்கில் இப்போ என்ன கலர் வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் வைக்க போகிறேன். இப்போ ஒயிட்டே வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், ஒயிட் கலரே வச்சுக்கிறேன். இங்கே பிக்சல் வந்து ஒரு 15 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இன்சைடு வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு ஓகே. இப்போ எனக்கு ஒயிட்டில் வந்திருக்கு. இப்போ ஒரு வேளை இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இது நியூ லேயராக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வேணுங்கிற கலரை நான் வந்து இதில் மாற்றிக்க முடியும். அதனால தான் இந்த நியூ லேயர் போடுறது. இப்போ இதை மெர்ஜ் பண்ணுறேன். ஆக்ஷன் அப்படிங்கிறத நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 அடுக்கி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் பார்டர் அப்படிங்கிறது கரெக்டாக எனக்கு இருக்குது இந்த இடத்துல. சரியா? இப்போ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எரர் வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்கிறீங்க. இந்த ஆக்ஷன் எனக்கும் அதிகமாக எரர் வருது இந்த 7.0. அது என்ன பிரச்சனைன்னு சரியாக தெரியலை. ஆனால் நான் CS3 CCலாம் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரே ஆக்ஷன் தான் வச்சுருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 7.0 தான் என்னென்னு தெரில. திடீர்னு நம்ம ஆக்ஷனை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் எப்பயாட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அடுக்கும்போது 4 அடுக்குது, அதுக்கப்புறம் நின்றுது. சரிங்களா? அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஆக்ஷன் எரர் வருது, யாருக்காட்டும் இந்த எரர் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.